ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னார் சமையல். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு கொஞ்சம் கொண்ட கடலைய வச்சு வித்தியாசமான முறையில நான் செய்த ஒரு சமையல். இதுக்கு என்ன பேருண்டே எனக்கு தெரியாது. நான் கொண்ட கடலை சுண்டுறதுக்காக எடுத்ததுல ஒரு கொஞ்சம் கொண்ட கடலை எடுத்திருக்கிறேன். உங்களோட வீட்டையும் இப்படி மிஞ்சினா அதை நீங்க எடுத்து செய்யலாம். அதை கொஞ்சம் கொண்ட கடலை ஒரு பாதி, பாதியிலே மரவாசி தேங்காய், கொஞ்சம் மாஜரின், இதுக்கு தேவையான அளவு சீனி. முதலே உப்பு போட்டு அவிச்சிருப்பேன் கொண்ட கடலை. நாங்க அவிக்கேக்க 2, 3 ஏலக்காய் இவ்வளத்தையும் நாங்க எடுத்துக்கொள்வோம். இதோட சேமியாவுன்னு நான் அதை பிறகு காட்டுறேன். வாங்க, எவ்வளவு ஒரு சுவையான சமையல்னு நினைக்கிறீங்க இது. உங்களோட பிள்ளைகள் ஏதாவது வித்தியாசமா செய்து தாங்கம்மா என்று கேட்கிற நேரங்கள்ல நீங்க இதை செய்து கொடுங்க. இதுக்கு நான் சின்ன சேமியா கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். கடைகள்ல இதுக்கு சேமியா. இந்த சேமியா இல்லாட்டி நீங்க வேணுமெண்டா நூடுல்ஸை சாடையை அவிச்சு போட்டும் பாவிக்கலாம். முதல்ல நான் ஏலக்காய சீட்ஸை மட்டும் எடுத்திருக்கிறேன். அந்த சீட்ஸோட சேர்த்து தேவையான அளவு திருவின தேங்காய் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது அதே கொண்டக்கடலை. பாருங்க, ஒரு கொஞ்சம் கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கிறேன். 1 கப். ஒரு கொஞ்சமா நான் செய்ய போறேன். நீங்க தேவையான அளவுக்கு கணக்குக்கு பேர் இருந்து சாப்பிட்றதா இருந்தா நீங்க கணக்கு செய்து கொள்ளலாம். இதுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துட்டு, சுவைக்கு ஏற்றமாறு சீனி சேர்த்துட்டு நாங்க அரைச்சு எடுத்துக்கொள்ளுவோம். வடிவா பட்டு போல அரைச்சு கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது இந்த சேமியா எடுத்திருக்கிறேன் தானே, இந்த சேமியாவை இந்த மாஜரின்ல குழைச்சு கொள்ளுவோம். அந்த மாஜரின்ல குழைக்கத்தான் கீழ்ப்பக்கம் பொரிஞ்சு வரும், நல்ல ஒரு சுவையா இருக்கும். வித்தியாசமா நாங்க ஒரு நாளுமே நான் இது சாப்பிடல. இப்படி ஒன்று செய்து பார்ப்போம், நல்லா வருதாண்டு நான் எந்த ஐடியாவுல செய்தேன். மிகவும் சுவையா இருந்தது. பிள்ளைகள் எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. இது நல்லா இருக்குன்னு போட்டு. நீங்க ஏதாவது விசேஷங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொண்ட கடலை உங்கள்ட்ட இருக்குமா இருந்தா, அல்லது பருப்பு கடலை பருப்பு இருந்தாலும் அத அவிச்சு போட்டு செய்து கொள்ளலாம். அல்லது அவிச்ச பயறு அப்படி ஏதாவது நீங்க செய்து கொள்ளலாம். இங்க பாருங்க, சின்ன பேன் ஒன்று எடுத்துட்டு நான் கொஞ்சமா செய்யறதால நான் சின்ன பேன் எடுத்திருக்கிறேன். இதுன்ற அடிப்பகுதியில இந்த சேமியாவை அப்படியே ரவுண்டா தூவி கொள்ளுவோம். ஏன்னா இது கொஞ்சம் கிளம்புற மாதிரி இருக்கும். ஒரு டம்ளர் ஏதாவது உங்கள்ட்ட ஒரு பாத்திரங்கள் ஏதாவது இருந்தா அதால சாடையா நல்லா அமர்த்தி அமர்த்தி விடுங்க. அப்படி அமர்த்தி விட்டா தான் பறந்து எல்லா பக்கத்துக்கும் நிக்கும். நான் அமர்த்துறேன் பாருங்க. அதே மாதிரி நீங்க அமர்த்தி விட்டீங்கன்னா நல்லா வரும். கொஞ்சம் இறுகின மாதிரி வரும். அல்லாட்டி கொஞ்சம் அந்த குத்துற மாதிரி வெளியில தள்ளி கொண்டு நிக்கும். இந்த சேமியா அப்படியே சும்மா சாப்பிட நல்லா இருக்கும். செய்து பாருங்க. நீங்க ஒருக்கா செய்து பார்த்துட்டு கொமெண்ட்ல சொல்லுங்க. இது எவ்வளவு சுவையா இருந்தது என்று. இந்த அரைச்ச கொண்ட கடலைய நான் இதோட சேர்த்துக் கொள்றேன். இங்க பாருங்க, இது அரைபடாம இருந்திருக்கு. ஓகே, அப்படி ஏதாவது இருந்தா நாசிச்சு கொள்ளுங்க. அப்படியே அவ்வளத்தையும் கொட்டிட்டு அப்படியே எல்லா இடமும் பரவி விடுவோம். எனக்கு இப்பயே பார்க்க சுவையா இருக்கு. நான் செய்து போட்டு தான் வாய்ஸ் குடுக்குறேன். ஆகவே எனக்கு அது சாப்பிட சாப்பிட நல்ல சுவையா இருந்தது. நீங்க செய்து பார்த்துட்டு உண்மையிலேயே நான் செய்ற உணவுக்குள்ள இது மிகவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறேன் நான். காலம் உணவுக்காக நாங்க கொண்டக்கடலை அவிச்ச இருந்தா, வர மிச்சத்துல இது செய்றோம். இந்த மேலால மிச்சம் வச்சோம் தானே கொஞ்சம் சேமியா, அத அப்படியே மேல் பக்கத்தால போட்டுட்டு, அப்படியே அமர்த்தி விடுங்க. கொஞ்சம் ஊண்டி அமர்த்தினா தான் சேமியா அதுக்குள்ள பூந்து வந்து நல்லா இருக்கும். அப்படியே ஒரு இளம் சூட்டு நெருப்புல வையுங்க. நல்லா இது பண்ணினீங்கன்னா உடனடியா கருகி போயிரும். ஒரு அளவான மெல்லிய நெருப்புல அப்படியே விட்டு போட்டு, மூடி விடுங்க. கீழ்ப்பக்கம் அப்படியே பொன்னிறமா வந்தோன்னே மாத்துவா. மாத்தி போட்டு மற்ற பக்கத்த போடலாம். அப்படி ஏதோ ஒட்டாத பேன் தானே, அப்படியே வந்துரும். நாங்க கவுட்டு ஒரு தட்டுல கொட்டேக்க அப்படியே வந்துரும். திருப்பி நாங்க மற்ற பக்கத்த போட்டு விடுவோம். போட்டுட்டு அப்படியே எடுத்தோமா இருந்தா, பிள்ளைகள் கேட்பாங்க உங்கள்ட்ட, "இது எங்க நீங்க இத பார்த்தீங்க? இவ்வளவு சுவையா இருக்குது. இது என்ன விலைக்கு கடையிலயாம்மா வேண்டினீங்கன்னு?" கேட்கிற அளவுக்கு மிகவும் சுவையா இருக்கும். உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க கணக்கு செய்து கொள்ளலாம். இது நான் கொஞ்சம் செய்திருக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்ச நாளா நான் வீடியோக்கள் ஒன்றுமே போடல. அதால இந்த மாணவன் ஒருத்தன் ஒரே கேட்டபடி, "குணாஸ் இது உனக்கு தானடா?" பாருங்க, அப்படியே வந்துட்டுது. அத கவிட்ட போட்டு எடுத்து விடுவேன்.
பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குது. மொறு மொறண்டு இருக்கும். உள்ளுக்கு கடலை நல்ல சாஃப்ட்டா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அதன் சுவை எப்படி என்று சொல்லலும். இத நாங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க துண்டுகளாக்கி கொள்ளலாம். துண்டுகளாக்கி கொண்டுட்டு பிள்ளைகளுக்கு குடுத்துக் கொள்ளுங்க. உள்ளுக்கு நல்ல இனிப்பா இருக்கும். வெளிப்பகுதியில நல்ல மொறு மொறுப்பா இருக்கும். அப்படி எடுத்து பார்த்தா உங்களுக்கு வீடியோல இதுல பார்க்க அந்த இது தெரியல. ஆனா கையில வச்சு நீங்க பார்க்கைக்க அப்படி அந்த சின்ன சின்ன இடியப்பம் மாதிரியும் அப்படி மேலால இருக்கும். அது என்னன்னு சொல்ல இயலாத அளவுக்கு அந்த சேமியா தனி ஒரு சுவைய குடுக்கும். தனி ஒரு வடிவையும் கொடுக்கும். நான் இப்படியே சின்ன சின்ன துண்டுகள் ஆக்கி இருக்கிறேன். உங்களுக்கு தேவையான டிசைனில நீங்க துண்டு போட்டுக் கொள்ளலாம். பாருங்க எவ்வளவு வடிவா வருதுண்டு. சாப்பிடணும் போலயே இருக்கா? செய்து பார்த்துட்டு இதோட சுவைய பத்தி எனக்கு சொல்லிக் கொள்ளுங்க. அதோட மறக்காம இந்த வீடியோ இந்த உணவை எல்லாரும் செய்யணும்னு நீங்க ஆசைப்படுவீங்களா இருந்தா, இத நீங்க ஷேர் பண்ணிக் கொள்ளுங்க. அடுத்தது, எனக்கு இதுக்கு என்ன பேர் சொல்றேன்னே தெரியல. இதுக்கு இந்த உணவுக்கு என்ன பேருன்னே தெரியல. இதுக்கு நீங்க ஏழுமா இருந்தா, இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? அல்லது இதுக்கு ஏதாவது பேர் இருக்குதா? அல்லது இது உங்களுக்கு முதலே தெரியுமான்றத கமெண்ட்ல சொல்லிக் கொள்ளுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ.